இந்த பையன் டெய்லியும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு தான் தூங்குறான். பிகாஸ் அப்போ தானே ஸ்கூலுக்கு லீவ் போட முடியும். இதை விட பெருசாக ஆக்சிடென்ட் ஆனால் நம்ம 2 இயர்ஸ் ஸ்கூலுக்கு போகவும் தேவையில்லை, 2 இயர்ஸில் ஸ்கூலும் கம்ப்ளீட் ஆகிடும் நினச்சிட்டு இருக்கான். இவனோட பேர் தான் கிம் ஜியாங் மின். நான் இவனை கிம்னு சொல்கிறேன். இப்போ ஸ்கூலை கட்டுறாங்க. அங்கே ஒரு பையன் மாடியில் நின்றுட்டு இருக்கான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவனை கீழே வர சொல்லி கத்துறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த பையனோட பேர் பார்க். அவனோட தலையில விக்கு மாதிரி மாப்பை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இன்னொரு ஃபிளாஷ்பேக். அதுல கிளாஸ் நடந்துட்டு இருக்கப்போ கிளாஸை கவனிக்காம ஆன்லைன் கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பான் ஒருத்தன். ஸ்டாஃப் அவனை வார்ன் பண்றாங்க, நீங்க டெம்பரவரி தானே, பெர்மனன்ட் இல்ல, என் அப்பா கிட்ட சொன்னா அவங்க பெர்மனன்ட் ஆக்கிடுவாரு அப்படின்னு ரொம்ப திமிரா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்க் அந்த பயலை போட்டு அடிச்சிடுறான். உன் அப்பா மட்டும் இல்லைன்னா நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிடுறான். அதனாலதான் இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்க பில்லி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கிளாஸ்க்கும் இழுத்துட்டு போய் நான் தான் நம்ம ஸ்கூலோட ஒதுக்கப்பட்டவன்னு சொல்றாங்க. பார்க்கும் வேற வழியே இல்லாம சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு கிம் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு ஸ்டாஃப் ரூமுக்கு போறான். ஆனால் பயந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறான். அப்புறம் ஸ்டாஃப்ஸ் பேசுறது எல்லாத்தையும் கேட்குறான். பசங்களை எப்போ அடிக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டாங்களோ அப்போவே எல்லாமே மாறி போயிடுச்சு. ஸ்டூடெண்ட் கிட்ட ஸ்டாஃப் பயப்படுற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதோட 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாஃபை ஸ்கூல்லேயே குத்தி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நமக்கு கூட நடக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்கும் மாடியிலேருந்து குதிச்சு செத்து போயிடுறான். ஸ்கூலுக்கு போலீஸ் வராங்க. இந்த புள்ளி கேங் மாட்டிப்பாங்கன்னு நினச்சி கிம் ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுறான். சடனா திரும்பவும் இந்த ஸ்கூலோட ஒதுக்கப்பட்டவன் நீ தான் அப்படின்னு கிம்மோட தலையில மாப்பை வச்சு புள்ளி கேங் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா நினைச்ச, போலீஸ் வந்துட்டாங்க, எங்களை அள்ளிட்டு போயிடுவாங்க, நீ மட்டும் நிம்மதியா அந்த ஸ்கூல்ல சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சியா? எத்தனை தடவை சொன்னாலும் இந்த மரமண்ணிலுக்குலாம் ஏறவே மாட்டேங்குது. இங்க எதுவும் மாறாதுன்னு ஈவலா சொல்றான். அப்புறம் கிம்முக்கு ஆல்கஹாலை கொடுத்து அவனை கொடுமைப்படுத்துறாங்க. எல்லாரும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. கிம்மும் செத்தர்லாம் நினைச்சு மாடிக்கு போறான். ஆனா பயத்துல திரும்பவும் வந்துடுறான். அப்புறம் கிம் நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒருத்தன் ஓடி வந்து கிம்மை எட்டி உதைக்கிறான். உதைச்சதோட நிப்பாட்டாம நீயும் என்ன அடி, எந்திரிச்சு அடி 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 அடின்னு சொல்லி அவனை வம்பெழுக்கிறான். கிம் வேணான்னு சொல்ல, ஆனா அவன் அடிக்க சொல்லி கிம்மை போட்டு பொழந்து அடிக்கிறான். அடி அடி என்ன அடி, நான் கண்ணை முடிக்கிறேன் என்ன அடி அப்படின்னு சொல்றான். அப்போ பலார்னு கன்னத்துல ஒரு அடி விழுந்துருது. ஆனா அடிச்சது கிம் இல்ல, வேற ஒருத்தர். இவர் தான் நம்ம ஹீரோ. அவன் திரும்பி பார்த்துட்டு இப்ப என்ன அடிச்சது நீயா, யார் ராணின்னு கேட்குறான். பெரியவங்க கிட்ட மரியாதையா பேச தெரியாதா அப்படின்னு சொல்லி திரும்ப அவனை போட்டு பொழந்து எடுக்கிறாரு நம்ம ஹீரோ. அவன் அடியை வாங்கிட்டு விடாம திரும்பவும் ஹீரோவை அடிக்க போறான். ஹீரோ விடுவாரா? மறுபடியும் பொழந்து எடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம நான் இருக்க ஸ்கூல்ல தப்பு நடக்கவே கூடாதுன்னு சொல்றாரு. நம்ம புள்ளி கேங் வராங்க. யார் ராணி ஸ்டூடெண்ட் மேல கை வச்சா என்ன ஆகும்னு தெரியுமா, எல்லாரும் வீடியோ எடுங்கன்னு சொல்றான். எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க. ஹீரோ சரி சரி வேணாம், பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி அவனை தூக்குறாரு. பார்த்தா நான் என்னைக்குமே கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்ப அவனை அடி அடின்னு அடிச்சு துவச்சு எடுக்கிறாரு. உடனே அங்க பிரின்சிபலும் வந்துடுறாரு. யார் நீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் இதோ எங்க வச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ஐடி கார்டை தேடுறாரு. அப்புறம் ஒரு வழியா உள்ள இருந்து ஐடி கார்டு எடுத்து காட்டுறாரு. நான் தான் கொரியாவோட எஜுகேஷன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் பியூரோ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்றாரு. என் பேரு நாம் கியாஜின். இந்த மாதிரி எதுவும் நாங்கள் கேள்விப்பட்டது இல்லைன்னு பிரின்சிபல் சொல்றாரு. நம்ம ஹீரோ நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பிகாஸ் இது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்போ அதை பற்றி நீங்களே சொல்லுங்க. ஒரு ஸ்டூடெண்ட் செத்து போனதை கூட போலீஸ்க்கு லஞ்சம் கொடுத்து அதை அவசரமாக மூடி மறைக்கிற சில குப்பை ஸ்கூலுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறது தான் எங்கள் வேலை. ஸ்டூடெண்ட் இப்படி அடிக்க பெர்மிஷன் இருக்கான்னு கேட்குறாரு. ERPPல சேர்ந்த இன்ஸ்பெக்டருக்கு எல்லா ஸ்பெஷல் அதிகாரமும் இருக்கு. பேச்சு கேட்குற பிள்ளைங்களுக்கு பாடம் எடுப்பேன், பேச்சு கேட்காத பிள்ளைங்களுக்கு அடிச்சு பாடம் எடுப்பேன்னு சொல்றாரு. லெட்ஸ் ஸ்டார்ட் டுடே ஆன்வர்ட்ஸ். கொரியாவோட ERPP தான் இந்த ஸ்கூலுக்கு சரியான பாடத்தை சொல்லி தர போகுது. இந்த கேட்ராமாவோட நேம் டீச் யூ லெசன் எபிசோட் 1. பிரின்சிபல் உண்மையாகவே இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கா? எங்கள் ஸ்கூல் ரொம்ப அமைதியான ஸ்கூல், பெரிய பசங்க எல்லாரும் படிக்கிற ஸ்கூல். அது மட்டும் இல்லாமல் ஒரு MBயோட பையன் கூட இங்கே தான் படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ பார்க்கும் அந்த பையனும் ஒரே கிளாஸ் தானே, இன்னையிலிருந்து அந்த கிளாஸ்க்கு நான் தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கிளாஸில் தான் MBயோட பையனும் படிக்கிறான்னு சொன்னேன், உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க, அவர் தான் நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ஆக போகிறாரு. நம்மள மாதிரி பெரியவங்களே சின்ன பசங்களை பார்த்து பயப்பட ஆரம்பித்தா அதுதான் இந்த உலகத்தோட அழிவாக இருக்கும்னு சொல்கிறாரு. புள்ளி கேங் ERPயை பற்றி சர்ச் பண்ணுறாங்க. அப்படி ஒன்று இருக்கிற மாதிரியே தெரியலை. MBயோட பையன் இருந்தாலும் பரவாயில்ல, அவனால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்ததும் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாரு. MBயோட பையன் ப்ரெசன்ட் சொல்லாமல் திமிரா ஹேண்ட் ரைஸ் பண்ணுறான். பார்க்கோட நேமை ரீட் பண்ணுறாரு. அவன் தான் இறந்துட்டால, எப்படி நீங்கள் எல்லாரும் கிளாஸ்மேட் இறந்த சோகமே இல்லாமல் இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அதில் ஒருத்தன் அவனோட லோ மார்க்ஸ் நினச்சி அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். இஷ்டத்துக்கு பேசுகிறான். அவனோட உதட பிடிச்சி இழுத்து இனிமே நீ இப்படிலாம் பேசவே கூடாதுன்னு சொல்கிறாரு. பார்க் இறந்தது உங்களால் கூட இருக்கலாம்னு சொல்கிறாரு.
எல்லாரும் blank போடுங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் blank போடுறாங்க. உடனே எம்பியோட பையன் எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு ஷவுட் பண்றான். எல்லாரும் அவன் சொன்னதை கேட்டு பெஞ்சில் உட்காந்துடுறாங்க. இப்போ ஹீரோவை பார்த்து ஈவலா இங்க எல்லாருக்கும் உன்னை விட ஏன் மேலதான் பயம் அதிகம்னு சொல்றான். ஹீரோ உடனே சிரிச்சுட்டேன், அப்போ எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை தான்னு சொல்றாரு. எம்பி பையனை அடிச்சு 3 எண்ணுவேன், அதுக்குள்ள எல்லாரும் blank போடணும்னு சொல்றாரு. 1 2 3ன்னு எண்ணாம எடுத்த உடனே 3ன்னு சொல்றாரு. ஆனா யாருமே blank போடல. கடைசி தடவையா சொல்றேன் 3 அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் blank போட ஆரம்பிச்சிடுறாங்க. லஞ்ச் பிரேக்ல எல்லாரும் லைன்ல வராங்க. புள்ளி கேங் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்ட பிளேட்டை பிடிங்கிட்டு ஃப்ரண்ட்ல வராங்க. பார்த்தா அங்க நம்ம ஹீரோ லைன்ல வந்தாதான் சாப்பாடுன்னு சொல்றாரு. உடனே அவனோட கையை வச்சு அதை ஃபுட்டை எடுத்து பிளேட்ல போடுறான். அதோட அதை அப்படியே டஸ்ட்பின்லயும் கொட்டிடுறான். உடனே ஹீரோ எட்டி ஒரு உத விடுறாரு. எம்பியோட பையன் டஸ்ட்பின் மேலேயே விழுந்துடுறான். டஸ்ட்பின் இருக்க ஃபுட் எல்லாம் அவன் மேலேயே கொட்டிடுது. அச்சோ, கீழே விழுந்துட்டியா? எனக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்ணால் பிடிக்காது, அதான் உதச்சிட்டேன், இரு நானே தொடச்சி விடுறேன்னு மாப்பை எடுத்து அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக தொடச்சி விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாப்பை எடுத்து விக்கு மாதிரி அவன் தலையில் வச்சு விட்டு இப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் லைனில் வாங்க, நான் சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவினிங் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ணுறாங்க. ஆனால் எம்பியோட பையன் மட்டும் கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ணாமல் வீட்டுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோ விடுவாரா? எம்பி வீட்டுக்கே போயிடுறாரு. எம்பி கண்ணு முன்னாடி அவரோட பையன் காதை பிடிச்சி திருவி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க பாத்ரூம் கழுவ விட்டுறாரு நம்ம எம்பி பையனை. இதனால கோவமான நம்ம எம்பி பையன் அவனோட தலையை பாத்ரூம்ல அவனே வச்சு இடிச்சுக்கிறான். நம்ம ஹீரோ தான் அவனை அடிச்சாருன்னு அவனோட அப்பா கிட்ட சொல்லிடுவான். அந்த பார்க் கேஸில் என்ன மாட்டி வர்றதுக்கு தான் இவர் இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் நம்ம எம்பியை பிரசிடென்ட் ஆகிறதுக்காக மீட்டிங் வைக்கிறாங்க. நம்ம எம்பி மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே எம்பி பண்ண எல்லா தப்பும் ஒன்று விடாமல் ப்ரெஸ் சோஷியல் மீடியாலையும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அவரோட பர்சனல் செக்ரட்டரி கிட்டேயே தப்பாக நடந்துக்கிட்டது, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சது, இப்படி எல்லாமே ஒன்று விடாமல் ப்ரெஸ்ஸுக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. எம்பி அங்கே வந்ததும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் கொஷின் மேலே கொஷின் கேட்குறாங்க. எம்பி அந்த ரூம்குள்ளே போயிடுறாரு. அங்கே நம்ம எஜுகேஷன் பிரசிடென்ட் இருக்காரு. இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு சொல்கிறாரு. எம்பி கதறி கதறி அழுகிறாரு. இங்கே இருக்க எல்லாருமே ஒழுங்காவா இருக்காங்க, என்ன மட்டும் ஏன் எப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாரு. நீ உன் பொறுப்பையும் சரியாக பண்ணலை, உன் பிள்ளையும் சரியாக வளர்க்கலன்னு சொல்கிறாரு. பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சிதானே ஆகணும், அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம கிம் மாடியிலேருந்து குதிக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்கான். அவனை தள்ளி வர்ற மாதிரி பண்ணி விட்டுறவா அப்படின்னு கேட்குறாரு நம்ம ஹீரோ. வேணாம், மேலே இழு அப்படின்னு சொல்கிறான். என்ன மரியாதை குறையுதே அப்படின்னு சொல்கிறாரு. மேலே இழுங்க சார் அப்படின்னு கதறான். ஹீரோவும் மேலே இழுத்துறாரு. கிம்முக்கு நல்ல புத்திமதியை சொல்கிறாரு. ரியாலிட்டியை 2 நிமிஷத்தில் சொல்லி புரிய வச்சிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க் இறந்து போன இடத்துல நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ இது உன்னோட தப்பு இல்லை, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சடனாக கத்திக்கிட்டே ஓடி வராங்க. என்னன்னு போய் பார்த்தா எம்பியோட பையன் ஸ்கூல் ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றிட்டு இருக்கான். பிகாஸ் அவனோட அப்பாவுக்கு இப்போ பவர் இல்லாததுனால அவனோட ஃப்ரெண்ட்ஸே அவனை புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீ தான் அந்த ஸ்கூலோட ஒதுக்கப்பட்டவன்னு சொல்றாங்க. இதனால என்ன பண்றதுனே தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவன் ஸ்கூல் ஃபுல்லா பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கேஷுவலா போய் என்னடா ஸ்கூலை கொளுத்த போறியான்னு கேட்குறாரு. அவனும் ஆமான்னு சொல்றான். சரி அப்ப அதை நானே பண்ணிடுறேன்னு சொல்லி லைட்டரை ஆன் பண்ணி பெட்ரோல்ல போட்டுறாரு. எம்பி பையன் பயத்துல தட்டு மாதிரி ஓடுறான். அப்புறம் தப்பிக்க முடியாம நெருப்புலயே மாட்டிக்கிறான். ஹீரோவை பார்த்து ஏன் சார் நீங்க என்ன மட்டும் இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க, எல்லாருக்கும் நல்லா தானே இருக்கீங்க, எதுக்கு என் கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறீங்க, என்னை காப்பாத்துங்க சார் அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி அழுகுறான். ஹீரோவும் அவன் அழுகிறத பார்த்து காப்பாற்றிடுறாரு. அண்ட் ஹீரோக்கும் அவனை கொல்லணுங்கிறது நோக்கம் கிடையாது. உன் உயிர் மேலே அவனுக்கு இவ்வளோ பயம் இருக்குல்ல, அதே மாதிரி தானே பார்க்குக்கும் இருந்திருக்கும். ஆனால் அவன் அப்போ கூட சாகிறது தான் சூஸ் பண்ணான். அவன் எதனால் அந்த முடிவு எடுத்தான்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் புள்ளி பண்ணுறத பார்க்க அவனோட அப்பா கிட்ட சொல்லிட்டான். அவர் போராட்டம் பண்ணாரு. என் அப்பா அவருக்கு வேலை இல்லாமல் பண்ணாரு. என்கிட்ட வந்து பார்க் கெஞ்சினா, என் அப்பாவை எதுவும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சினா. நீ செத்துரு, நான் விட்டுறேன்னு சொன்னேன். அதனால தான் பார்க் செத்துட்டான்னு அழுதுகிட்டே சொல்கிறான். ERPP மூலியமா குற்றவாளியை கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கப்பட்டாங்க. இது எல்லாத்தையும் மூடி மறைச்ச நம்ம பிரின்சிபல்லையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு போகவே இல்லை. அண்ட் அந்த ஸ்கூலும் இப்போ ரொம்ப நல்ல நிலைமைக்கு மாறிடுச்சு. இந்த K-ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னா episode 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன மூவி போடலாம் இல்லை ட்ராமா போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் த்ரில்லிங்கான மூவிஸ் அண்ட் ட்ராமாஸ் பார்க்க யோவா வாய்ஸ் ஓவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கனும் ஆன் பண்ணிக்கோங்க. டாடா.